என்று சொல்லி பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்தும் உடனடியாக செல்லாது என்று அறிவித்த 500 ரூபாய் 1000 ரூபாயை ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் முறையாக இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த எழுச்சிகரமான ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகளினுடைய அறைகூவலை ஏற்று இன்றைக்கு கேரளா, திரிபுரா, மேற்கு வங்கம், இன்னும் இருக்கக்கூடிய ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் வர்த்தகர்கள், தொழில் நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் எல்லாம் இன்றைக்கு கதவுகளை மூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு கூட கரூர் வங்கிகளில், ஏடிஎம் நிலையங்களில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முதியவர்கள், குழந்தை, பெண்கள், இளைஞர்கள் என்று வரிசையாக கியூவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு கருப்பு பணத்தை பிடிப்பதற்கு தான், ஒழிப்பதற்கு தான் என்று சொன்ன மோடி அரசு மக்கள் போட்டு வைத்த பணத்தை எடுப்பதற்கு கூட இன்றைக்கு முடியாமல் மிகப்பெரிய அளவிற்கு பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் மாவட்டம் பல வகையான சிறு தொழில்கள், குறு தொழில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம். இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களை நேரடியாக சென்று பார்த்தால் தெரியும். இந்த தொழில்களை நடத்தக்கூடிய சிறு நிறுவனர்கள், உரிமையாளர்கள் எல்லோருமே நம்முடைய கூலி தொழிலாளிக்கு தினசரி கூலியை கூட எங்களால் கொடுக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு தொழில் என்பது ஸ்தம்பித்த நிலையில இருக்கிறது. தமிழகத்தினுடைய 8 கடற்கரையோர மாவட்டங்களில் மீனவர்கள் நேரடியாக சென்று பார்த்தால் தெரியும். சில கோடி ரூபாய் இந்த மீன்பிடி தொழிலிலே ஏற்றுமதியாக, இறக்குமதியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாயில் மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையில் மீனவர்கள் அனைவருமே ஸ்தம்பித்த நிலையிலே வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பருவமழையும் இல்லை, இன்றைக்கு வங்கிகளிலே கடனும் இல்லை. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே விவசாயம் என்பதும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கருப்பு பணத்தை பிடிக்கிறோம், ஒழிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மோடி அவர்களை எங்களுடைய இடதுசாரி கட்சிகள் நாடாளுமன்றத்தில், ராஜ்யசபாவில், இப்பொழுது மக்கள் மன்றத்திலே கேட்கிறோம். சுவிஸ் வங்கி, இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் யாரெல்லாம் பணம் போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று பெயர் பட்டியலை நிதியமைச்சரிடம் கொடுத்தும் கூட நீங்கள் ஏன் உச்சநீதிமன்றத்தில் இதுவரை கொடுக்கவில்லை என்ற கேள்வியை மோடியை பார்த்து நாங்கள் கேட்கின்றோம். ஆகவே கடந்த 2014 கருப்பு பணத்தை பிடித்து நாங்கள் குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாயை வங்கியிலே போடுவோம் என்று சொன்ன மோடி அவர்களே, இப்பொழுது 2.5 ஆண்டுகள் ஆகியும் கூட ஒரு பெயரை கூட வெளியில் சொல்லாமல் கருப்பு பணக்காரர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது மோடி அரசினுடைய கையாலாகாத செயலா அல்லது இப்போது நடத்தி கொண்டிருப்பது கார்ப்பரேட் முதலாளிகள், கருப்பு பண முதலாளிகளை காப்பாற்றுவதற்கான நாடகமா என்ற கேள்வியை இடதுசாரி கட்சிகள் சார்பாக நாங்கள் வலுவாக கேட்கின்றோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஊடகங்களை, நாளேடுகளை அறிவுஜீவிகள் என்று சொல்லி பொய்களை, வதந்திகளை, பிரச்சாரங்களை மக்களுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தினசரி மக்கள் காய்கறி வாங்க முடியவில்லை. கிரெடிட் கார்டு, அப்புறம் என்ன கார்டு, இன்னும் சொல்ல டெபிட் கார்டு, இன்னும் சொல்லக்கூடிய அது என்ன எம்டி கார்டு என்று சொல்லக்கூடிய பல கார்டுகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அறிமுகம் செய்கிறார்களே, இந்த பேர் கூட நம்ம வாயில நுழையல, புழக்கத்திலும் இல்லை. ஆகவே காய்கறி கடையிலையும் சாதாரண அரிசி கடையில கொண்டு போய் கிரெடிட் கார்டை, டெபிட் கார்டை நாம் காட்டி இன்றைக்கு வர்த்தகத்தில் ரூபாயை பரிவர்த்தனை செய்ய முடியுமா? கொஞ்சம் கூட யதார்த்த வாழ்க்கைக்கு எட்டாத நிலையிலே பாஜக அரசு என்பது கருப்பு பண முதலாளிகளை காப்பாற்றுவதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு துளி அளவு கூட இத்தனை லட்சம் கோடி கருப்பு பணத்தை நாங்கள் பிடித்து விட்டோம் என்று இதுவரை இந்த அரசு அறிவிக்கவும் இல்லை. ஆகவேதான் இடதுசாரி கட்சிகள் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. 75 பேர் இறந்து விட்டார்கள். ஆகவே இது மேலும் மேலும் நெருக்கடியை தரும்.
கால் கெடுக்க கியூல நிற்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்ட பாக்கி திரும்பினாங்கன்னா அல்லது அந்த வங்கியை உடைத்தெறிவது என்ற ஒரு வன்முறை செயலுக்கு சென்றால் எந்த மாநிலத்திலும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கடும். ஆகவேதான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு கருப்பு பணத்தை பிடிக்கட்டும், ஆனால் அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, நடுத்தர மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பண நெருக்கடி பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு